UFC ஃப்ரீடம் 250 ஒயிட் ஹவுஸ் ஈவெண்ட் இப்போ தான் நடந்து முடிஞ்சது. மெயின் ஈவெண்ட்டில் இலியா டுக்குரியா வர்சஸ் ஜஸ்டின் கேஜி. ஒரு பிக்கஸ்ட் அண்டர் டாக் வின், ஒரு பயங்கரமான அப்செட் இன் UFC ஹிஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். இலியா டுக்குரியா லூசஸ் டு ஜஸ்டின் கேஜி அண்ட் ஜஸ்டின் கேஜி இஸ் யுவர் நியூ லைட் வெயிட் சாம்பியன் ஆஃப் த வேர்ல்ட். நான் வந்து இலியா ஃபேன். எனக்கு வந்து இந்த லாஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. என்னடா நடந்தது? ஏன்னா இலியா டாக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வாயை கொடுத்துருந்தாரு. இப்போ அதுக்கான ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாரு. பட் இந்த லாஸ் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்னு எனக்கு ஒரு சில ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கலாம் அந்த ஃபைட்டை பற்றி பேசும்போது. அண்ட் கோமெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் பெரேரா வெர்சஸ் சிரில் கான். அலெக்ஸ் பெரேரா ஒரு ஹிஸ்ட்ரி மேக் பண்ணும், 3 டிவிஷன் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஹெவி வெயிட்ல அவருடைய பெல்ட்டை வெக்கேட் பண்ணிட்டு ஹெவி வெயிட்டுக்கு மூவ் ஆனாரு. நல்லா வெயிட்டை போட்டு இருந்தாரு. அண்ட் அதுக்கான ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அலெக்ஸ் பெரேரா நிறைய கொஞ்சம் சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்காரு. ஃபைட்டில் வெயிட் போட்டனால ஸ்பீட் கம்மியாக இருந்தது, மூவ்மெண்ட் கம்மியாக இருந்தது. ஸோ அதெல்லாமே அவர் அஃபெக்ட் பண்ணிச்சு. அண்ட் சிரில் கான் செகண்ட் ரவுண்டில் போட்டான கேஓ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருந்தாரு. இப்போ அந்த ஃபைட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். அண்ட் ஓவராலாக 7 ஃபைட்ஸ் இருந்தது இந்த கார்டில். 7 ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட்ஸில் ஃபினிஷ் ஆயிருந்தது. நான் வந்து ஃபினிஷர்ஸ் எதிர்பார்த்தேன் 7 ஃபைட்லேயும். பட் எல்லாமே கேஓஸ் அண்ட் டிகேஓஸாக இருக்கும். நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஒரு சில சப்மிஷன்ஸ் வரும்னு பார்த்தேன். அது பயங்கரமாக இருந்தது. அண்ட் ஒயிட் ஹவுஸ் ஈவெண்ட் ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டெலிவர் ஆகிடுச்சு. முன்னாடி வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி மிட்டான கார்டு தான் அப்படி இப்படி சொல்லியிருந்தாங்க. நான் தெளிவாக சொன்னேன் இது வந்து பயங்கரமான கார்டாக இருக்கும். எஸ்பெஷலி 1-2 அப்செட் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினச்சதை விட மோசமாக மெயின் அண்ட் கோமெயின்லேயே அந்த அப்செட் வந்துடுச்சு. ஸோ அதை பற்றிலாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ நான் கவியரசு. ஸோ நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக MMA ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆர்ட் ஆஃப் ஃபைட்டிங்கில் 2 இயர்ஸாக கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைட் ஆஃப் த கார்டில் நமக்கு டியேகோ லோபஸ் ஸ்டீவ் கார்சியா இருந்தது. டியேகோ லோபஸ் நமக்கு தெரியும் 2 தடவை டைட்டிலுக்கு சண்டை போட்டிருக்காரு, லாஸ் ஆயிருக்காரு. பட் ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபைட்டர், இப்போ டாப் 5 ஃபைட்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸ்டீவ் கார்சியா ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட். கிட்டத்தட்ட 7 ஃபைட் வின் ஸ்ட்ரீக் வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். இஸ் a KO ஆர்டிஸ்ட். ஸோ எப்படி டியேகோ அதை ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு கொஸ்டின் இருந்தது. நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. பட் ஃபைட் ஆரம்பிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் கார்சியா நல்லா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாரு. நல்லா பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டே இருந்தாரு, வால்யூம் போட்டுட்டே இருந்தாரு. அந்த சைட் புஷ்டிக்லாம் நல்லா வேலை செஞ்சது. ஆல்சோ நிறைய ஜாப் அண்ட் கிராசஸ் வந்து லேண்ட் பண்ணிட்டே இருந்தார். டியேகோ லோபஸ் இதை கண்டுக்கவே இல்லை. கொஞ்சம் ஓப்பன் அப்பே ஆகல. அவர் ஒரு மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு, ஷார்ட்ஸ் வாங்கிட்டே இருக்காரு. ஒரு சில கிராசஸ்லாம் நல்லாவே அவரோட சின்ன பட்டுது. நமக்கு லோபஸோட சின்ன பற்றி தெரியும். சுத்தமாக ரியாக்ட் கூட பண்ண மாட்டார். ஒல்கான்ஸ்கி ஃபைட்லாம் ஒல்கான்ஸ்கி பவருக்கு மதிப்பே இல்லைன்ற மாதிரி தான் சண்டை போட்டார். கிட்டத்தட்ட இங்கேயும் அப்படிதான். சரி நீ அடிக்கிறியா அடி, நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கான டைம் வரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தார். ரவுண்ட் ஒன்று லாஸ் பண்ணிட்டார். நான் யோசிக்கிறேன் என்னடா ஓப்பனப்பும் ஆகல, டேக் டவுனும் பண்ணல. ஏன்னா காசியாக்கு கிரவுண்டில் வந்து ஒரு கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. டேக் டவுனுக்கும் போலையே, என்ன மைண்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கேன். ரவுண்ட் 2 ஆரம்பிச்சது. ஓப்பன் அப் ஆனாரு. ஏன்னா டியேகோ லோபஸ் இந்த கேஆஸ் அதில் தான் வந்து ஹி வில் த்ரைவ். ஈவன் ஜான் சில்வா ஃபைட்டுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒரு கேஆஸில் தான் ஃபினிஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த அவர் கேஓ பண்ண ஃபைட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட டியேகோ லோபஸ் கேஆஸில் தான் வந்து நல்ல அட்வான்டேஜ் எடுத்து சண்டை போடுவார். கரெக்டாக ஒரு இடத்துல ஸ்விட்ச் பண்ணாரு, ஹூக்ஸ் வச்சாரு, கார்சியா மாட்டினாரு. அங்கே ரேஞ்சே இல்லை. ஸோ அந்த ப்ராலில் ஒரு பயங்கரமான ஒரு கேஓ. அதுக்கப்புறம் கிரவுண்டுக்கு போனப்பறம் ஃபாலோ த்ரூ பண்ணார். ஒரு 2-3 ஷாட், நிறைய ஷாட் வச்சாரு. ரெஃப்ரி 2 ஷாட்ஸ் லேட்டாக தான் வந்தார். ஏன்னா கார்சியா கம்ப்ளீட்லி கான். ஒரு கொஞ்சம் லேட் ஸ்டாப்பேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் டியேகோ லோபஸ்க்கு ஒரு செம்மையான வின். எஸ்பெஷலி நீங்கள் ரவுண்ட் 1 விட்டுட்டு ரவுண்ட் 2ல் கான்ஃபிடென்ட்டாக வெயிட் பண்ணி எடுத்து, அதுவும் கேஓ தான் பண்ணுவேன் அப்படின்னு நின்று ஏதோ ஒரு செட்டப்புக்கு வெயிட் பண்ணி கரெக்டான டைமில் ஏறி அடித்த மாதிரி இருந்தது. ஸோ பயங்கரமான வின். முடிச்சுட்டு ஆஃப் ஃபார்ம்லாம் பண்ணிட்டு இருந்தார் டியேகோ லோபஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லோபஸ்க்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2 நேம்ஸ் தெரியுது. எய்தர் அர்னால்ட் ஆலன் ஆர் எல்ஸ் ஆல்ஜர்மைன் ஸ்டெர்லிங். ஏன்னா அர்னால்ட் ஆலனும் சரி ஆல்ஜர்மைன் ஸ்டெர்லிங்கும் சரி லாங் டைம் யூஎஃப்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்க. அண்ட் ஆல்சோ இப்போ ஃபெதர் வெயிட்டில் கொஞ்சம் டாப்பில் இருக்காங்க. அண்ட் அவங்க 2 பேருமே கூட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைட்டில் ஒரு ப்ராஸ்பெக்ட் அடிச்சு தான் இருக்காங்க. எனக்கு அந்த ஃபைட் பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வரும். அர்னால்ட் ஆலன் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கேம் பிளானோட வருவார். அவரும் ஒரு நல்ல கிறிஸ்பான ஒரு ஷார்ப்பான ஒரு ஸ்ட்ரைக்கர் தான். ஸோ அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பார்க்கணும். இப்போ ஆல்ஜர்மைன் ஸ்டெர்லிங் எடுத்திங்கன்னா கிராப்ளிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த்ரெட்ஸை வந்து கொண்டு வருவார். ஸோ டியேகோ லோபஸோட கிராப்ளிங் நம்ம ரொம்ப நாளாக பார்க்கல. அவருடைய ஸ்ட்ரைக்கிங் தான் கொஞ்சம் இப்போ அவுட் ஷைன் ஆகிட்டு இருக்கு.
ஸோ ஸ்டெர்லிங் மாதிரி ஒரு கிராப்லரை திடீர்னு கொண்டு வந்தீங்கன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபைட் வந்து போனிக்கல் வர்சஸ் கைல் டாக்கர்ஸ். நான் இந்த ஃபைட் வந்து ரொம்பவே க்ளோஸாக போகும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்திருந்தேன். பிகாஸ் கைல் டாக்கர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிடம்ஷன் ஆர்க்கில் இருந்தார். லாஸ்ட் 2 ஃபைட் ஃபினிஷர்ஸ் வச்சிருந்தாரு, KO பண்ணியிருந்தாரு. இஸ் கிராப்லர், ஆனால் லாஸ்ட் 2 ஃபைட்டும் KO பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கிங் எவல்யூஷன் அவர்கிட்ட பார்த்தா. ஸோ போனிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா RDR கிட்ட லாஸ் ஆயிருந்தார். லாஸ்ட் ஃபைட்டில் ஹெட் கிக்ல முடிச்சு ஒரு செம்மையான ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த ஃபைட் எல்லாரும் சொல்லுவாங்க போனிக்கல் வந்து UFC ஒரு மாதிரி பேம்பர் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கானா நான் கைல் டாக்கர்ஸை வந்து நான் ஒரு நல்ல த்ரெட்டாக தான் பார்த்தேன் ஃபார் போனிக்கல். பட் இந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சோடனே போனிக்கல் அவருடைய ஒரு சின்ன ஸ்டெப் அப் காட்டினார். லாஸ்ட் ஃபைட்லேயே கொஞ்சம் நிறைய ஃபெயின்ஸ் யூஸ் பண்ணி செட்டப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தார் ஸ்ட்ரைக்கிங்கில். கிட்டத்தட்ட இந்த ஃபைட்டுமே அப்படியே ஆரம்பிச்சார். வந்தோடனே அக்ரெசிவால ஏறவே இல்லை. கொஞ்சம் ஃபெயின்ட் போட்டாரு, கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு பார்த்தாரு. டாக்கர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே கொஞ்சம் ப்ரெஷர் போடுற மாதிரி இருந்தது. கரெக்டாக ஒரு சில ஷாட்ஸ் போனிக்கல் வச்சாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேக் டவுன் கனெக்ட் பண்ணாரு, கிரவுண்டில் கொண்டு போய் வச்சு செம்மையாக கண்ட்ரோல் பண்ணாரு. நல்ல ஹெட்டை வச்சு ப்ரெஷர் பண்ணிருந்தார். டைம் கிடைக்கும் போது எல்போஸ், பட் கண்ட்ரோல் ஃபோக்கஸ்டாக தான் இருந்தார். ஏன்னா டாக்கர்ஸ் வந்து ரெடியாக இருக்காரு, எப்போ வேணா இப்போ எடுத்து ரிவர்ஸ் பண்ணலாம். பிகாஸ் இஸ் குட் கிராப்லர். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சப்மிஷன் இன்னும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில சமயம் ட்ரை பண்ணாரு. பட் எதுவுமே அட்டெம்ப்ட் கூட பெருசாக அந்த அளவுக்கு பண்ணலை. ஸோ போனிக்கல் அந்த கண்ட்ரோல் ஃபோக்கஸ்டாக இருந்தார். ரெஃப் அதுக்கப்புறம் எழுப்பி விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டே இருந்தது. போனிக்கல் ஒரு செம்மையான ஒரு கிராஸ் லீட் ஹுக் வச்சாரு, கிளீனாக கனெக்ட் ஆச்சு. கைல் டாக்கர்ஸ் கீழே போனாரு, அப்படியே ஷெல் அப் ஆனாரு. இன்ஃபேக்ட் அந்த கிராஸ் அண்ட் ஹுக்குக்கு முன்னாடி ஒரு அப்கிக் அடிச்சிருப்பார். ஸோ ஒரு அப்கிக்கு கிராஸு ஒரு லீட் ஹுக்குன்னு அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. அந்த ஒரு எவல்யூஷன் ஆஃப் போனிக்கல் இப்போ ஸ்ட்ரைக்கிங்லையும் கொஞ்சம் நல்லாவே கொண்டு வர்றாரு. அண்ட் அந்த டேக் டவுன் நான் சொன்னேன் தெரியுமா, டேக் டவுனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் எடுத்திருந்தார். அவுட் சைடில் பிடிச்சிட்டு ஸோ இங்கே பிடிச்சி ஒரு மாதிரி லிஃப்ட் பண்ணி ஆஃப் பேலன்ஸில் கீழே டேக் டவுன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. ஸோ போனிக்கலுக்கு ஒரு தரமான வின் ஆன் ஒயிட் ஹவுஸ் ஈவெண்ட். ஸோ நெக்ஸ்ட் போனிக்கலுக்கு என்ன, ஏன்னா லாஸ்ட் டைமே RDR வந்து ஒரு பயங்கரமான ஜம்ப் அப்பாக இருந்தது. ஸோ எனக்கு திருப்பி வந்து சீக்கிரம் ஒரு புஷ் பண்ணணும், சீக்கிரம் மேலே கொண்டு போகணும் அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். ஐ திங்க் ரோமன் டொலிட்ஜே வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஏன்னா இப்போ ரேங்கிங்ஸில் இருக்காரு ஒன்று. ஆல்சோ ஸ்கில் செட் வந்து பார்த்தீங்கன்னா டொலிட்ஜே ஒன்றும் அந்த அளவுக்கு ஹைலி ஸ்கில்டு ஃபைட்டர்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ போனிக்கலுக்கு அந்த ஒரு டெஸ்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் ரேங்கிங் கொண்டு வந்ததுக்கப்புறம் we can slowly test him, அப்படி மூவ் பண்ணலாம். பட் UFC நிக்கலை ஃபேவர் பண்ணி ஏதாவது மேலே ஒரு மேட்சப் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் மரிஷியோ ருஃபி வர்சஸ் மைக்கேல் சாண்ட்லர். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைட் மேட்சப்பாக தான் இருக்கும். ஏன்னா மரிஷியோ ருஃபி பயங்கரமான எலிட்டான ஒரு ஸ்ட்ரைக்கர். மைக்கேல் சாண்ட்லர் லாஸ்ட் 6 ஃபைட்டில் ஒரே ஒரு ஃபைட் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காரு. இந்த ஒயிட் ஹவுஸ் கார்டில் ஒரு அமெரிக்கன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்லரை வச்சுட்டாங்க. ஆனால் ஆப்போனண்ட்டாக ருஃபியை கொடுத்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு அனுப்புற மாதிரி தான் இருந்தது மைக்கேல் சாண்ட்லரை. அண்ட் ருஃபி ரவுண்ட் 1லேயே சாண்ட்லரை KO பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருந்தார். ஒரு பயங்கரமான வின் ஃபார் ருஃபி. பட் அந்த அளவுக்கு நான் செலிப்ரேட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா சாண்ட்லர் நான் இப்போ இன் 2026 அந்த கேலிபர் ஃபைட்டரை நான் பார்க்கவே இல்லை. ஒரு லோ ஐக்யூ, ஒரு பட் எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் அதெல்லாமே இருக்குது. பட் ஐக்யூ இல்லை. பட் இந்த ஃபைட் ஆரம்பிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மூவ்மெண்ட் போட்டார், நல்லா இன் அவுட் நிறைய ஃபீட் போட்டார், லேட்டரலாக மூவ் பண்ணார், நிறைய விஷயங்கள் பண்ணார். ஆனால் அது எதுக்காக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டேக் ஒன்லாம் சும்மா காட்டினார். பட் ஒரு அட்டெம்ப்ட் கூட ஃபுல் ஆன் கரெக்டான டைமிங்கில் பண்ணவே இல்லை. சும்மா காட்டினாரே தவிர அது ஒரு த்ரெட் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. ருஃபி நல்ல ரேஞ்ச் எடுத்து நல்லா வெயிட் பண்ணி அவரும் நல்ல ஃபெயின்ஸ் போட்டு நல்ல ஜாப்ஸ்லாம் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சார் டிஸ்டன்ஸ்லேருந்து. அப்புறம் இவர் ஓடிட்டே இருக்கார் மைக்கேல் சாண்ட்லர். அப்படி ஒரு சில இடத்துல லிட்டரலாக ஓடினார். ஒரு சில ஷாட் கனெக்ட் ஆனவொடனே லிட்டரலாக சாண்ட்லர் வழக்கம் போல் அவர் ஓடுவார் இந்த கிரேஜ் கார்னர் சுற்றி. அப்படிலாம் ஓட ஆரம்பிச்சிட்டார். பட் சாண்ட்லர் ஸ்டார்டிங் இந்த ஒரு மோட்டிவேஷனோட வந்தாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணாரு, ருஃபி கொஞ்சம் பேக்ல போட்டாரு. பட் ஒன்ஸ் அந்த ஜாப் கனெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே பேக் ஃபுட் எடுத்து போக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ருஃபி கிட்ட அந்த பவர் இருக்கு. எனி டைம் யூ வில் லேண்ட். ஸோ ருஃபி அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, கரெக்டாக லேண்ட் பண்ணலாம். அப்பப்போ லைட்டாக கிக் எடுக்கிறாரு. ஸ்பின்னிங் பேக் கிக்ஸ்லாம் எடுத்தாரு, ஸ்பின்னிங் வீல் கிக் எடுத்தாரு. ஒரு தடவை கேஜ் கார்னரில் மாட்டினப்போ கிட்டத்தட்ட ஃபினிஷிங் சீக்வன்ஸ் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் ஹீல் கிக் வந்து கொஞ்சம் பார்ஷியலி லேண்ட் ஆயிருக்கும் அவருடைய ஹெட்டில். ஆல்சோ மைக்கேல் சாண்ட்லர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா லெக் பக்கல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்பப்போ ஆக்டகான்லேயே கொஞ்சம் ஸ்லிப் ஆனார். அது என்ன இஷ்யூன்னு நமக்கு தெரியல. பட் மரிஷியோ ருஃபி கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஃபினிஷ். அதுக்கப்புறம் வந்து க்ளீனாக ஒரு ஷாட் கனெக்ட் பண்ணார். அப்புறம் மைக்கேல் சாண்ட்லர் கீழே போனப்புறம் அப்போகட் ஒன்று செம்மையாக வச்சார். அந்த அக்யூரேசி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி இம்ப்ரெசிவ். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்கராக இருக்கீங்க ஓகே, பட் ஒரு சில சமயம் உங்களுக்கு அந்த ஷாட்ஸ் மிஸ் ஆகும். பட் ருஃபி கிட்ட அப்படி இல்லவே இல்லை. கரெக்டாக அந்த ஷாட் இருந்தால் ஆன் த பட்டன் அடிக்கிறார், சின்ல பட்டுது எல்லாமே கரெக்டாக. ஈவன் அந்த கீழே போயிட்டோடனே அந்த அப்பர் கட்லாம் நறுக்குன்னு விழுந்தது. ஸோ மரிஷியோ ருஃபிக்கு ஒரு பயங்கரமான வின். இப்போ எனக்கு சாண்ட்லர் ரிட்டையர் ஆவாருன்னு நிறைய பேர் எதிர்பார்த்தோம். நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இப்போ 7 ஃபைட்ல ஒரே ஒரு வின், அதுவும் பார்த்தீங்கன்னா டோனி ஃபர்கசன்.
டோனி ஃபெர்கசனை எப்படி வின் பண்ணாலும் நமக்கு தெரியும், பயங்கரமான வின். ஆனால் அவரே வந்து ஒரு லூசிங் ஸ்ட்ரீக்ல தான் இருந்தார் ஃபெர்கசன். ஸோ ஸ்டில் நெக்ஸ்ட் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் இந்த ஒரு கார்னர் ஃபைட் இருக்கு, மேபி அதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்றாரான்னு எனக்கு தெரியல. ஃபார் மரிஷியோ ருஃபி வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் யாரு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது திருப்பி அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது. திருப்பி வந்து ஒரு பிஎஸ்டி மாதிரியோ இல்லை ஒரு ஹை கேலிபர் ஃபைட்டரை வந்து உடனே கொடுத்துடக்கூடாது. எனக்கு ஏன்னா இப்போ ஒரு டைட்டில் கேட்குறாரு, டைட்டில் தான் ஹைப்பே இல்லை, அது சேனலர் அடிச்சிட்டுலாம் டைட்டில் சான்ஸ் இல்லை. பட் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு டைட்டில் கிட்ட போகணும் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக பட்டது இப்போ பேடி பிம்லெட். இப்போ பிஎஸ்டியோட சண்டை போடுறாரு, பட் பென்வா சாண்டனி கிட்ட பேடி வின் பண்ணிட்டா பேடிக்கு இன்னும் ஒரு வின் கண்டிப்பாக தேவை. ஏன்னா கேஜி கிட்ட இன்டர்ம் சாம்பியன்ஷிப் போய் லாஸ் ஆயிட்டாரு. ஸோ ருஃபி ஒரு நல்ல ஆப்ஷனாக அங்கே இருப்பாருன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபைட் ஆக்சுவலி பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா பேடி இஸ் ஆல்சோ ஒரு நல்ல கிராப்லர். ஸோ இப்போ நீங்கள் வந்து ரெஸ்லிங் ஒரு பிஎஸ்டி கிட்ட தான் லாஸ் ஆகிருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் அந்த ரேங்கிங் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமராட் கொடுக்கலாம், பட் கேமராட்ட ஃபுல் ஆன் ரெஸ்ல் பண்ணுவார். இப்போ நீங்கள் பேடினா கொஞ்சம் ஸ்டாண்டப்பும் பண்ணுவார். ஸோ அந்த இதையும் டெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். பேடி மாதிரி ஒரு இப்போ டாப்பில் தான் இருக்கார் அவர், டாப் 5ல. ஸோ அவரை பீட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் டைட்டில் கூட கேட்கலாம். ஸோ அதுவும் பென்வா சாண்டனியை ஃபினிஷ் பண்ணார்னா பேடி இன்னும் அவருடைய வேல்யூ இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அது நான் ஒரு நல்ல ஆப்ஷனாக பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஜாஷ் ஹோக்கிட் வர்சஸ் டெரிக் லூவிஸ் ஒரு ஹெவி வெயிட் பவுட் இருந்தது. ஜாஷ் ஹோக்கிட் ரவுண்ட் 2ல டெரிக் லூவிஸ் ஃபினிஷ் பண்ணிட்டாரு. பட் ஆக்சுவலாக எனக்கு கேட்டிங்கன்னா டெரிக் லூவிஸ் கிட்ட ஒன்றுமே இல்லை இந்த ஃபைட்டில். இந்த ஃபைட்டை பற்றி பெருசாக பேசக்கூட தேவையில்லை. பட் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் ஃபைட் நம்ம பார்த்தோம், ஹோக்கிட் ஆரம்பிச்சோடனே ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சார். ஹேண்ட் ஸ்பீடை போட்டு நறுக்கு ஷார்ட் வச்சுட்டே இருந்தார் பிளேட்ஸ் கிட்ட. பட் இந்த ஃபைட்டில் அதை பண்ண மாட்டார்னு நினச்சேன், ரிசல்ட் பண்ணுவார்னு நினச்சேன். எக்ஸாக்டாக அதான் நடந்தது. வந்தார், கொஞ்சம் கேல்குலேட்டிவாக அவுட் சைட்லேயே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் டெரிக் லூவிஸ். அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் அப்படியே ஸ்லோவாக வந்து ஹெவியாக ஷார்ட் லேண்ட் பண்ணும்போதுலாம் பேக்கில் போயிட்டு சும்மா காற்று தான் சுற்றிட்டு இருந்தார் டெரிக் லூவிஸ். கரெக்டாக டைம் கிடைக்கும் போது 1-2 லேண்ட் பண்ணார். அப்புறம் டேக் டவுன்லாம் ஈஸியாக இருந்தது, சும்மா எடுத்துகிட்டு போனார். டெரிக் லூவிஸே டம்பிள் ஐக்கியில் விழுந்தார். அப்புறம் மேலே கண்ட்ரோல் பண்ணி ஹெவியான கிரவுண்ட் அவுட் பண்ண வச்சார். ஒரு சில எல்போஸ்லாம் செம்மையாக இருந்தது. ஆல்சோ ஹெவியாக பஞ்சஸும் கிரவுண்டில் லேண்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் ரவுண்டோடைய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பார் க்ளீனாக அட்டம் பண்ணி செம்மையாக செட் ஆயிருந்தது. ஆனால் ஃபினிஷ் பண்ணல அவர். ஒரு மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணால் ஃபினிஷ் பண்ணிடலாம், பட் அதை பண்ணலை. அண்ட் செகண்ட் ரவுண்ட் நான் சொல்லவே தேவையில்ல, லூயிஸ் செம்ம டயர்ட் ஆகிட்டாரு. சும்மானாலும் ஹை கிக்லாம் எடுத்து காட்டினாரு. அப்புறம் இப்படி வெயிட் பண்ணி அப்படி சுத்துறாரு. இவர் ஃபாஸ்டா இருக்காரு ஜாஷ் ஹோக்கிட். அவன் சுத்த போறான்னு கரெக்டா தெரியுது, கரெக்டா பின்னாடி போறாரு, கரெக்டா என்ட்ராரு. அந்த 1-2s நல்லாவே ஃபாஸ்டாவே ஹேண்ட் ஸ்பீட்ல தான் லூயிஸ் ஃபாலோ ஆனாரு. அண்ட் காட்டி சுத்தமா இல்லை. ஹாஃப் ஆஃப் த செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறமே ஃபுல்லா தூங்கிட்ட, கிட்டத்தட்ட கிவ் அப் பண்ண ஸ்டேட் தான் வச்சுக்கோங்களேன் லூயிஸ். அதுக்கப்புறம் நான் சொன்ன சேம் அதே மாதிரி 1-2s லேண்ட் ஆச்சு. லூயிஸ் அப்படியே நின்னாரு. அப்படியே ஒரு மலை சாஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சாஞ்சாரு டெரிக் லூயிஸ். ரெஃப்ரி உள்ள வந்துட்டாரு. ஸோ ஜாஷ் ஹோக்கிட் ஒரு வின் எடுத்துட்டாரு. இஸ் 10-0. இப்போ ஹெவி வெயிட்ல சாலிடான வின்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் நிறைய பேசுறாரு பிராஷா. ஸோ அந்த ஹைப்பும் பில்ட் ஆயிருக்கு, அட்டென்ஷன் கிராப் ஆயிருக்கு. அலெக்ஸ் பெரேராவை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே டார்கெட் பண்றாரு. இப்போ அலெக்ஸ் பெரேரா ஹீஸ் லாஸ்ட், அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் ஐ திங்க் அலெக்ஸ் பெரேராவே கொடுங்க நெக்ஸ்ட்டு. நீங்கள் கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லாதீங்க. இப்போ அலெக்ஸ் பெரேராவை அவ்வளோ பேசியிருக்காரு. இப்போ அலெக்ஸ் பெரேரா ஹெவி வெயிட்ல தான் இருக்க போறாருன்னா அலெக்ஸுக்கு அந்த ஒரு ஈகோ இருக்கும். ஒரு இவன் ஓவரா பேசுறான், அவனுக்காக இன்னும் எக்ஸ்ட்ராவா ட்ரெயின்லாம் பண்ணுவார். இன்ஃபேக்ட் நீங்கள் அன்க்ளையோட செகண்ட் ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மென்டாலிட்டி உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஃபைட்டை லூஸ் பண்ணிட்டாரு. அன்க்ளை வந்து கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ட்விட்டரில் பேசியிருந்தாரு. ஆல்சோ நேர்லையுமே கொஞ்சம் ஒரு சின்ன பீஃப்லாம் இருந்தது. ஸோ அது வந்து பெரேரா பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிச்சுன்னு தான் நான் சொன்னேன். ஈவன் அவர் யூஎஃப்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடசானியா வந்து அந்த மாதிரி பேசுனதுனால தான் வந்தார். இப்போ பெரேரா ஹி நீட்ஸ் சம் மோட்டிவேஷன். ஏன்னா அந்த ஹைஸ் அண்ட் ஹையை பார்த்தவர். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு ஹொக்கிட் மாதிரி ஒரு ஆப்போனன்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் மோட்டிவேட்டடாக ட்ரெயின் பண்ணி இன்னும் செம்மையான பெட்டரான ஒரு வெர்ஷனை நமக்கு ஷோகேஸ் பண்ணுவார். அண்ட் ஐ பர்சனலி வாண்ட் டு சி ஹொக்கிட் லூஸ் பண்ணால் பெரேரா கிட்ட லூஸ் பண்ணால், அதுவும் நாக் அவுட்டில் லூஸ் பண்ணணும் தான் நான் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஷான் ஒமாலி வர்சஸ் எய்மன் ஜஹாபி பேண்டம் வெயிட் பவுட். ஸோ ஷான் ஒமாலிக்கு ஒரு செட்டப்பான ஒரு ஃபைட் அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. பட் எய்மன் ஜஹாபி அவருடைய ஸ்கில் செட்டை நல்லா ஷேப் அப் பண்ணி தான் வந்து இப்போ ஒரு 7 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்ல இருக்காரு. ஈஸியாலாம் உங்களால் 7 ஃபைட் வின் ஸ்ட்ரீக் வைக்க முடியாது. ஆல்சோ ஹோசே ஆல்டோ, சீட்டோ வேரா அப்படின்னு க்ளோஸ் ஃபைட்ஸ் தான், பட் அடிச்சிருக்காரு, ஒரு டஃப்னஸ் ஷோ கேஸ் பண்ணியிருக்காரு. அந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஷான் ஒமாலி ஆல்சோ இன்னும் ஒரு வின் எடுத்தாருன்னா டைட்டில் ஷாட், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆளை தான் இப்போ ஷான் ஒமாலி ரவுண்ட் 2ல கேஓ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. ஒமாலிக்கு ஒரு பயங்கரமான கம்பேக். ஏன்னா மெராப் கிட்ட ஒரு செம்மையான ஒரு லாஸ் ஆச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாங்கியோட ஒரு நல்ல ஃபைட் போட்டாரு. பட் எனக்கு என்னமோ ஷான் அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியல் அங்கே கொடுக்கலையோ, கொஞ்சம் ஹெசிடேஷனோட இருந்தாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. பட் இங்கே அதை திருப்பி பிரேக் பண்ணி நான் வந்து ஐம் அ டாப் பேண்டமீட் அப்படின்னு ஷோகேஸ் பண்ணியிருக்காரு. ஃபைட் ஆரம்பிச்சோடனே பார்த்தீங்கன்னா எய்மன் ஜஹாபி அவருடைய யூனிக்கான ஒரு ஃபினிஷியல் கார்டை யூட்டிலைஸ் பண்ணி வந்துட்டே இருந்தார். ஷான் ஆக்சுவலாக ஃபார்வர்ட் ப்ரெஷர் போட்டார். பட் ஷார்ட்ஸ் லேண்டே ஆகல அந்த அளவுக்கு. நல்லா கார்டு அவர் அந்த யூனிக் கார்டு ஒர்க்கில் நல்லாவே ஹேண்டில் பண்ணார் ஜஹாபி ஹேண்ட்ஸும் ரிலீஸ் பண்ணல பெருசாக. ஏன்னா ரிலீஸ் பண்ணால் ஷான் இஸ் பயங்கரமான கவுண்டர் ஸ்ட்ரைக்கர். அதுக்கு தான் ஷான் வந்து ரெடியாக இருக்கார். ஃபெயிண்ட் போகிறாரு, நீ உன் அடி நான் பின்னாடி போயிட்டு அடிக்கிறேன், அது தெளிவாக தெரியுது. ஆனால் ஜஹாபி டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்பி இந்த கார்னர், ஃபிராஸ் ஜஹாபி அவருடைய பிரதர், இவங்கெல்லாம் மாஸ்டர் மைண்ட்ஸ் இன் எம்எம்ஏ. ஸோ நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டான டைம்லி அந்த இன்சைட் லோ கிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேம் பிளானாகவே இருந்தது. ஹெவியான கிக்ஸ் இருக்குது ஜஹாபி கிட்ட. இன்சைடில் கொஞ்சம் ஒரு நாலு ஷாட் போட்டோடனே தெரிஞ்சு போச்சு ஷான் ஓமலிக்கு அது பயங்கரமாக ஹர்ட்டிங்காக இருக்குன்னு. ஆல்சோ அவுட் சைட்லையும் அதுக்கப்புறம் லேண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இன்ஃபேக்ட் ரவுண்ட் 2 ஆரம்பிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஸ்பேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே ஓடி வந்துலாம் எடுக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா ஷான் வந்து இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்ல வரீங்கன்னா கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவர் ஒரு ஸ்டெப் பின்னாடி போவார். ஸோ இந்த ஜாபி அந்த டிஸ்டன்ஸை ஒரு ரியாக்ஷனில் மேலே காட்டிட்டு ஓடி போயிட்டு அப்படியே இன்சைடில் கிக் அடிக்கிறார். அது நல்லாவே யூட்டிலைஸ் ஆகுது. இன்ஃபேக்ட் ஷான் நல்லாவே பண்ணுவார் 2 ஸ்டாண்ட்ஸ்லையும். பட் நிறையா சவுத் பா மாற வேண்டியதாக இருந்தது ரவுண்ட் 2ல். ஸோ இந்த மாதிரியே ஃபைட் போயிட்டே இருந்தது. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் எனி டைம் இந்த ஷாட் கேன் கனெக்ட். ரவுண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து ஷான் நல்லாவே கனெக்ட் பண்ணியிருந்திருப்பார். ஒரு 3-4 ஷாட் நல்லா வச்சிருந்திருப்பாரு. ஸோ ரவுண்ட் 2 ஆரம்பிச்சு ரவுண்ட் 2 கிட்டத்தட்ட இதே மாதிரி போயிருந்தது. ஹெவியான லோ கிக்ஸில் ஹர்ட் ஆகிட்டா இருக்குது. ஐயோ எனிதிங் டிஃப்ரெண்ட் நம்ம பார்ப்போமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்போது ஷான் கரெக்டாக கிராஸ் 2 கிராஸ், சவுத் பால ஒரு கிராஸ், ஆர்த்தடாக்ஸ் ஒரு கிராஸ் வச்சாரு. ஜாவி அந்த செகண்ட் கிராஸில் அப்படியே விழுந்தாரு கீழே. கரெக்டாக ஆன் த டாட் ஸ்டாப்பேஜ் தான். ஏன்னா கீழே விழும்போது அவர் கான்சியஸாக இல்லை, விழுந்த உடனே ரெக்கவர் ஆகிட்டு ரெடியாக இருந்தார் நெக்ஸ்ட் ஷாட் வந்தால் டிஃபெண்ட் பண்ணணும். ஏன்னா ஜாபி அந்த மாதிரி டஃப்னஸ் தான் ஷோகேஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ வாபிளானாலும் சரி உடனே ரெக்கவர் ஆகிடுவார். அதை ஷோகேஸ் பண்ணார். பட் ரெஃப்ரி அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு சான்ஸ் தரல. எனக்கு கேட்டீங்கன்னா ஏர்லி ஸ்டாப்பேஜ் சொல்கிறாங்க நிறைய பேர். பட் ஐ திங்க் இட்ஸ் ஆன் த டாட் ஸ்டாப்பேஜ். ஏன்னா ஆனால் ஷானும் முடிச்சோடனே ஸ்டாப்பேஜ்ன்ற மாதிரி செலிப்ரேட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிகாஸ் அது பயங்கரமான ஒரு ஃபினிஷ்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு சின்ன டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாபி வந்து அந்த இன்சைட் கிக் அடிக்கிறதா சொன்னேன், கிராயினில் அடிச்சுட்டு இருப்பாரு. கிராயினில் அடித்த 10வது செகண்டில் தான் இந்த கிராஸ் லேண்ட் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஃபவுல் பண்ணுறாங்கன்னா அவங்க திருப்பி அதை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஃபவுல் அடி வாங்கினவங்க கூட வந்து ஓரளவுக்கு சரி பட்டுச்சு, ஓகே நான் ரெடி ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடுவாங்க. கொடுத்தவங்க வந்து திருப்பி அந்த கிக்கை எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஒரு சின்ன ஸ்டம்பிள் ஆகும். ஏன்னா இப்போ வரைக்கும் ஏறாத என்ன சொல்ற ரேஞ்சுக்குள்ள அந்த அளவுக்கு என்டர் ஆகாத ஜாபி ஷார்ட்ஸ் கனெக்ட் பண்ணலான்னு போகும்போது தான் கவுண்டர் லேண்ட் ஆச்சு. ஸோ அந்த ஒரு அட்டென்ஷன் அங்கே மிஸ் ஆச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைனா இந்த ஃபைட்டை ஒரு டெசிஷன் வரைக்குமாவது போயிருக்கும், இன்னொரு டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாரு ஜாபி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஷான் வந்து பார்த்தீங்கன்னா உடனே நெக்ஸ்ட் பீட்டர் யான் டைட்டில் ஷாட் அப்படின்னு கேட்குறாரு. 2 ஃபைட் வின் பண்ணியிருக்காரு. UFC கண்டிப்பாக புஷ் பண்ண தான் போகிறாங்க. பட் மெராப் டிசர்வ்ஸ் த ரீமேட்ச். ஸோ எனக்கு இப்போ ஷான் ஓமலி நெக்ஸ்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க கோரி சாண்டேகன். கிட்டத்தட்ட ஒரு லைக் டு லைக் மேட்ச் அப் மாதிரி இருக்கும். பயங்கரமான ஒரு ஸ்ட்ரைக்கிங் பேட்டிலாக இருக்கும். சாண்டேகன் இப்போ லைட்டாக ரெஸ்லும் நல்லா பண்ணுறாரு. ஆனால் இப்போ அவருக்கு பட்டிஸ்டாவோட ஒரு மேட்ச் போட்டிருக்காங்க. ஐ திங்க் ஏன்னா கண்டிப்பாக இப்போ ஷான் வந்து உமர் அக்செப்ட் பண்ண மாட்டார். மீதி டாப் 10ல் ஐ திங்க் ஆல்ரெடி ஃபைட்ஸ்லாம் புக் ஆகிடுச்சு. ஸோ மரியோ பட்டிஸ்டா வெர்சஸ் சாண்டேகன் மேட்ச் நடக்கிறதுல வின்னர் யாரோ, ஈவன் பட்டிஸ்டா வின்னர்னா கூட பட்டிஸ்டா வெர்சஸ் ஷான் ஓமலி ஆர் ஷான் ஓமலி வெர்சஸ் கோரி சாண்டேகன், இந்த ஃபைட் தான் நான் பார்க்கணும். அவங்கள அடிச்சாங்கன்னா டைட்டில் ஷாட் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ டைட்டில் ஃபைட் நடக்குது, இல்லை நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ண போகிறேன், டைட்டிலுக்கு வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஷான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா நெக்ஸ்ட் கண்டெண்டர் வந்துருவாங்க. ஏன்னா உமரே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வின்ஸில் இருக்காரு. இன்னொரு வின் எடுக்க போகிறாரு. மார்டினஸோட ஃபைட் போட்டிருக்காங்க. ஸோ இஃப் பீட்டர் யான் லூசஸ், இஃப் நான் சொல்கிறேன், அப்போது நீங்கள் வந்து ரீமேட்ச் கொடுக்கலாம் ஃபார் பீட்டர் யான் வச்சு ஷான் ஓமலி. ஏன்னா பீட்டர் யான் வெல்கமிங்காக இருப்பார். ஏன்னா லாஸ்ட் டைம் ராபரி இல்லை, அப்போது அந்த ஃபைட் வந்து எக்ஸிட்டிங்காக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கோமெயின் ஈவெண்ட் அலெக்ஸ் பெரேரா வர்சஸ் சிரில் கான் ஃபார் த இன்ட்ரம் ஹெவிவெயிட் டைட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அலெக்ஸ் பெரேரா ஒரு ஹிஸ்ட்ரி மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெவி வெயிட்டுக்கு மூவ் ஆனார். 40 பவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு வெயிட்டில். அது வந்து நல்லாவே ஷோகேஸ் ஆகிருந்தது. ஸோ ரவுண்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கான் வந்து பெரேராவை ஃபினிஷ் பண்ணிட்டார். இன்ஃபேக்ட் கம்ஃபர்டபுளாகவே ஃபைட்டை ஃபினிஷ் பண்ணியிருந்தாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அலெக்ஸ் பெரேரா அந்தளவுக்கு த்ரெட்டை ஷோவே பண்ணலை. அவரால் அவருடைய ஸ்கில் செட்டை எக்ஸிக்யூட்டே பண்ண முடியல. பிக்கஸ்ட் ரீசன் அந்த வெயிட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரவுண்ட் 1 முடிவிலே செம்மையாக கேஸ் ஆகிட்டாரு. ஸோ நம்ம ஃபைட் நடந்த மாதிரியே வரலாம். ஸோ ஃபைட் ஆரம்பித்தோடனே சூப்பராக தான் ஆரம்பித்தார். ஹை கிக்கில் ஆரம்பித்தார்.
ஒரு கேம் பிளான் இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எடுத்தோடனே அவர் ஹை கிக் வைக்கிறாருன்னா சம்திங் இஸ் தேர் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபைட் போயிட்டே இருக்கு. நமக்கு ஆரம்பிச்ச ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே தெரியுது அலெக்ஸ் பெரேரா கொஞ்சம் ஸ்லோவா இருக்காரு மூவ்மெண்ட்ல. ஏன்னா கான் வந்து ஒரு ஃபாஸ்டான ஒரு ஹெவி வெயிட். அவர் யூஸ்வலா என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி தான் ஃபாஸ்டா பவுன்ஸியா அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. நீங்க ஃபார்வர்டில் ப்ரெஷர் போடுங்க, நான் மூவ் பண்ணி லேட்டரலாக மூவ் பண்றேன், ஷார்ட்ஸ் லேண்ட் பண்றேன், ஜாப் லேண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருந்தாரு. ஸோ அலெக்ஸ் நல்லாவே ப்ரெஷர் போட ஆரம்பிச்சாரு. அந்த லோ கிக் லைட்டா அடிக்க ஆரம்பிச்சாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 ஹை கிக் போச்சு ரவுண்ட் 1லே. ஸோ இந்த மாதிரி லைட்டா அப்படியே ப்ரெஷர் போட்டே இருக்காரு. அந்த லெஃப்ட் ஹுக் எடுக்கலாம் அப்படியே ப்ரெஷர்ல போயிட்டே இருக்கு. பட் கான் ஜாப்ஸை டைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஜாப் லேண்ட் ஆகிட்டே இருக்கு. ஆல்சோ கிராஸ் அப்பப்போ வைக்க ஆரம்பிச்சாரு. அதுவும் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அலெக்ஸ் பெரேரா இந்த ஃப்ரேம்ல தான் ரியாக்ட் பண்றாரு. ஸோ அந்த ரியாக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் டக்குன்னு கனெக்ட் பண்ணி அதுக்குள்ள பார்த்தா எக்ஸிட்டும் ஆயிடுறேன். அந்த எக்ஸ்சேஞ்சும் கிரியேட் பண்ணவே முடியல. இந்த எக்ஸ்சேஞ்ச் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரேரா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஃபார்வர்ட்லேயே புஷ் பண்றாரு. கேஜ் கார்னர் கிட்ட போலாம் டான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இந்த சைடு எஸ்கேப் ஆகி சர்க்குலர் பண்ணி அந்த ப்ரெஷரே ரிலீவ் பண்ணிடுறாரு. ஆல்சோ நீங்க ரேஞ்சுக்குள்ள வரீங்க அப்படின்னு அந்த டீப் கிக் எடுத்து ரேஞ்சுக்கு வெளியே வந்து பெரேரா வச்சிருந்தார் ரவுண்ட் 1 ஃபுல்லா. ஆனா ரவுண்டோட எண்டுல வந்து பாத்தீங்கன்னா பெரேரா 2 கிராஸை வந்து கனெக்ட் பண்ணி இருந்திருப்பாரு கான் மேல. கான் ஒரு செகண்ட் அங்கேயே நின்ட்டாரு. பட் அது கிளீனா கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். பட் நல்லாவே கனெக்ட் பண்ணியிருந்தார். ரவுண்டோட எண்டு வந்து நல்லாவே இருந்து சரி ஓகே ரவுண்ட் 2 வந்து அலெக்ஸ் பிடிப்பான் போல அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா கார்னருக்கு போறாரு. பார்த்தா செம்ம டயர்டு. என்னடா இது நான் யோசிக்கிறேன். நான் கூட ஓகே ஃபைட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ண டயர்ட்ல இருக்காரோ அப்படின்னு பார்த்தா ரவுண்டு முடிச்சு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. அப்போ கூட டயர்டா தான் கேஸ் ஆன மாதிரி இருந்தாரு. எனக்கு அங்கேயே வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா சிறுகான் இஸ் ஃப்ரெஷ் சூப்பரா இருந்தாரு, அத்லெட்டிக்கா இருந்தாரு. ஸோ ரவுண்ட் ஆரம்பிச்சதே திருப்பி பெரேரா அதை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் ப்ரெஷர் தான் போட ஆரம்பிச்சாரு. ஸோ அப்படியே கேம் போயிட்டே இருக்கு. கரெக்டா அந்த எப்படி சொல்றது ஜிரி ப்ராஸ்காவோட அலெக்ஸ் பெரேரா ஒரு ஃபினிஷ் பண்ணியிருந்திருப்பாரு ரவுண்ட் 1ல. அந்த ஹைக்கு கடிச்சு சார் ரவுண்ட் 2ல முடிச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடி ரவுண்டோட எண்டில் லெஃப்ட் கனெக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஜிரி ஜாப்ல ஃப்ரண்ட்ல வந்திருப்பாரு கரெக்டா. அப்போ அந்த டைம் பண்ணி லெஃப்ட் ஹுக்கை கனெக்ட் பண்ணியிருந்திருப்பாரு கரெக்டா. அதே மாதிரி இங்க லெஃப்ட் ஹுக் பெரேரா போகும்போது ஏன்னா ஸ்லாப்பியா இருக்காரு, ஸ்லோவா இருக்காரு. ஸோ கரெக்டா லெஃப்ட் ஹுக் போகும்போது அந்த ஓப்பனிங் தெரியுதா கான் ஒண்ணுமே பண்ணல. நல்ல ஸ்டிஃப் ஜாப் உள்ள கரெக்டா வச்சாரு. பெரேரா அங்கேயே ஷட்டில் ஆயிட்டாரு. அப்புறம் பார்த்தா நல்ல ஹெவியான ஷாட் கனெக்ட் ஆச்சு. அப்புறம் பெரேரா ரெசல் பண்ணலான்னு காலை பிடிச்சிட்டு இருந்தாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா மதிக்கவே இல்லை. ஷார்ட்டை போடுறாரு, இங்க அடிக்கிறாரு, எல்போ அடிக்கிறாரு. ஒரு சில ஷாட் பேக் ஆஃப் த ஹெட் தான், அந்த ஹீட்ல அப்படிதான் பட்டுது. பட் பெரேராவை கண்டிப்பா நீங்க பாராட்டணும். அந்த ஃபைட்டர்ஸ் மென்டாலிட்டி, நோ குவிட். திருப்பி அந்த ஸ்லாப்பினஸ்ல எந்திரிச்சாரு. வாப்லி லெக்ஸ்ல இருக்காரு. ஸோ கான் திருப்பி முடிக்கலான்னு ஏறும்போதும் அப்படி ஒரு ஸ்லிப் பண்ணி ஒரு சில ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார். பட் அங்க மைண்டு இல்ல, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லாப்பியா இருந்தது. கான் இது டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பாஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் திருப்பி போய் நல்லாவே கிராஸ் கனெக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அலெக்ஸ் வந்து ஸ்பால் ஆவாரு. ரெஃப்ரி நிறைய டைம் கொடுத்தாரு அலெக்ஸ் ரெக்கவர் ஆவாருன்ட்டு. பட் கான் ஒரு சுப்ரீமான ஒரு எவல்யூஷனை வந்து இந்த ஃபைட்ல நமக்கு ஷோகேஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த வெர்ஷன் ஆஃப் சிரில் கான் இஸ் ரியலி டேஞ்சரஸ் ஃபார் ஹெவி வெயிட், ஈவன் ஃபார் டாம் ஆஸ்பினா. நான் சொல்றேன் லாஸ்ட் ஃபைட்ல நமக்கு ஒரு கிளிம்ஸ் காட்டினாரு. எனக்கு வந்து இந்த வோல்காவோட நடந்த ஃபைட்ல கான் ஷோகேஸ் பண்ண ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப அண்டர்வெல்மிங்கா இருந்தது. ஏன்னா வோல்காவை அவர் ஜெயிச்சிருக்கணும் ஆக்சுவலா. ஆனா அது ரொம்ப க்ளோஸ் ஃபைட். எனக்கு அந்த ஃபைட் வந்து வோல்கா வின் பண்ணிட்டாரு, அது ஒரு ராபரி அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்கு. பட் அதுக்கப்புறம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் நல்லாவே. ஏன்னா முன்னாடி ரொம்ப பேக் போயிட்டு இருந்தவர் கரெக்டான டைம்ல இப்பெல்லாம் நின்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. நல்ல கேம் பிளான் எக்ஸிக்யூட் பண்றாரு. அலெக்ஸ் பெரேரா பீட் பண்ணது பிசிக்காலிட்டி ஒரு விஷயம், ஆல்சோ கேம் பிளான்லயும் செம்மையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அலெக்ஸ் எங்கெல்லாம் வீக்னஸ் பழைய ஃபைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்து அந்த செட்டப்ஸ் இந்த ஃபைட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கானை நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். பெரேரா அடிச்சாருன்னா நீங்க ஹேட் பண்ண முடியாத வர. இப்போ கம்மிங் டு அலெக்ஸ் பெரேரா, அவர் போஸ்ட் ஃபைட்லேயே சொல்லியிருந்தாரு இட் வாஸ் அ ரிஸ்க். இது வந்து ரிஸ்க் தான் நான் எடுத்தேன். நான் ரிஸ்க் எடுக்கலாம் என் கெரியர்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டேன்னு. ஸோ இதுக்கு நீங்க அவரை ஒண்ணுமே குறை சொல்ல முடியாது. நீ என்ன பெரிய இவனா நீ எவ்விட் போயிட்டா அப்படின்லாம் நீங்க பேசவே முடியாது. ஏன்னா அந்த மனுஷன் வந்து ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு ஃபைட்டுமே ரிஸ்க் தான். ஒரு கிக் பாக்ஸர் யூஎஃப்சிக்குள்ள வரதே ரிஸ்க் தான். ஏன்னா உங்களை ரெசல் பண்ணி ஹேண்டில் பண்றாங்க ஈஸியா. பட் கிக் பாக்ஸிங் ஸ்டைல் அவரோட யூனிக்கான ஸ்டைலை எக்ஸிக்யூட் பண்ணி ஹி பிகேம் அ மிடில் வெயிட் சாம்பியன், லைட் ஹெவி வெயிட் சாம்பியன், சாம்பியன்ஸ் மேல சாம்பியன்ஸ் நாக் அவுட் பண்ணியிருக்காரு. ஒரு ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் டைம் 3 டிவிஷன் சாம்பியன் ஆகிறதுக்கு அட்டம் பண்ண அந்த ஒரு கட்ஸ் வந்ததே. அதுவும் நீங்க லைட் ஹெவி டு ஹெவி வெயிட்லாம் வந்து சும்மா ஏதோ 10 பவுண்டு கணக்குலாம் கிடையாது. அவ்வளோ வெயிட்டை போட வேண்டியது, அவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது அவர்கிட்ட. அவர் ஒரு சில சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பண்ணி ஒரு டேர் டு பி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ட்ரை பண்ணி தான் ஹீஸ் ஃபெயில்டு.
பட் கண்டிப்பா வந்து ஹி வில் கம் பேக். ஏன்னா ஒரு எலிட்டான ஒரு ஃபைட்டர். பட் இப்ப இந்த கொஸ்டின் என்னன்னா, திருப்பி லைட் ஹெவி வெயிட்டுக்கு போவாரா? இல்ல ஹெவி வெயிட்ல ஸ்டே பண்ணுவாரான்னு. ஏன்னா இது ஒரு குரூஷியலான ஒரு பாயிண்ட். நீங்க இப்போ லைட் ஹெவி வெயிட் கட் பண்ணணும்னா கூட இப்போ 251 பவுண்ட்ஸ்ல வந்து வெயின்ஸ் வந்தாரு. கானை விட 3 பவுண்ட் ஹெவியா தான் வந்தாரு. இப்போ நீங்க அங்க வந்து கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 45 பவுண்ட்ஸ் கட்டு கண்டிப்பா சின்ன அடி வாங்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்க லைட் ஹெவி வெயிட் போறது இட்ஸ் டேஞ்சரஸ் மூவ். ஹெவி வெயிட்லேயே இருந்தா கூட நீங்க உடனே வந்து ஒரு ஹை கேலிபர் ஆப்பனன்ஸை ஃபேஸ் பண்ண முடியாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாமஸ் பினலே எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் அதனால தான் நான் சொல்றேன், இப்போ நெக்ஸ்ட் ஃபைட் நடந்தால் ஹி ஹேஸ் டு ஸ்டே இன் ஹெவி வெயிட். டைம் எடுத்து அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் நல்லா பில்ட் பண்ணணும், கார்டியோ கண்டிஷனிங் நல்லா ஒர்க் பண்ணணும், இன்னும் அந்த ஹேண்ட் ஸ்பீடை வந்து டெவலப் பண்ணணும், ஆல்சோ மூவ்மெண்ட்ல அந்த எபிலிட்டி அந்த எஜிலிட்டி இன்னும் நிறையா வரணும் அலெக்ஸ் பெரேராக்கு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம். அதனால தான் ஜாஷ் ஹொக்கிட் ஒரு நல்ல ஆப்ஷனாக சொல்கிறேன். ஹொக்கிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும், பட் இஸ் நாட் அ கேஓ ஆர்டிஸ்டோ இல்லை ஒரு பிளாட்டியான ஒரு ஹெவி வெயிட்டோ கிடையாது. ஆல்சோ நிறைய ஸ்ட்ரைக்கிங் ஓப்பனிங்ஸ் கொடுக்குறாரு. பெரேரா வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட்டை ஷெட் டவுன் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. ஏன்னா 250 பவுண்ட்ஸ் இஸ் டூ ஹெவி டு அட்ஜஸ்ட். ஒரு 240லே வந்திருக்கலாம். ஹொக்கிட்டுமே எனக்கு கேட்டிங்கன்னா 240 அப்படி தான் இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அவர் நினச்சா லைட் வெயிட்டே கட் பண்ணலாம், ஆனால் ஈஸியாக சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்காரு. ஐ திங்க் நெக்ஸ்ட் பெரேராவுக்கு வந்து ஹொக்கிட் தான் ஒரு நல்ல ஆப்ஷன். நிறையா பேசியிருக்கான் ஷாமா அப்படி இப்படின்னு எதோ சொல்லியிருக்கான். ஸோ ஐ திங்க் அது வந்து அலெக்ஸை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். எனக்கு அந்த ஃபைட்டை பார்த்தே ஆகணும். ஸோ ஐ திங்க் பெரேரா வர்சஸ் ஹொக்கிட் தான் நெக்ஸ்ட். இப்போ அப்படியே வந்து சிரில் கானுக்கு வந்தோன்னா டாமஸ் பினலை கால் அவுட் பண்ணியிருந்தாரு செப்டம்பர் இன் பாரிஸ் அப்படின்னு. டாமஸ் பினலை ஈஸியாக வந்து அழகா ஐ எக்ஸப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆஃப்டர் லாங் ஐ சர்ஜரிஸ்க்கு அப்புறம் இப்போ தான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்னொரு 3 months தான் இருக்குது, பட் ஐ அக்செப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு பயங்கரமான ஃபைட்டாக இருக்கும். எஸ்பெஷலி சிறுகான் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து சிறுகானை ஃபேவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. லாஸ்ட் டைம் டாமஸ் பினல் சைடு தான் ஆட்ஸ் இருந்தது, பட் இந்த வாட்டி மோர் ஈவன் ஆகும். இன்ஃபேக்ட் கொஞ்சம் சிறுகான் சைடும் லீன் ஆகுமோன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் இந்த ஃபைட்டில் கான் அந்த டேக் டவுன்லாம் வந்து லைட்டாக ஷோ கேஸ் பண்ணார். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ரியாக்ஷன் மோடில் போட்டு ஒரு அதை யோசிக்க வச்சுது. அதனால கூட ரியாக்ஷன் மூலியமா கொஞ்சம் டயர்டாக இருப்பார் அலெக்ஸ் பெரேரா. ஸோ கான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு அவருடைய கேம் பிளானில். ஸோ ஈவன் டாமஸ் பினலுக்கு இந்த மாதிரி ரெடியாகி தான் வருவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ரியலி வாண்ட் டு see that fight. ஃபைனலி கம்மிங் டு த மெயின் இவெண்ட், இலியா டுப்ரியா வெர்சஸ் ஜஸ்டின் கேஜி. த ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட் பெர்ஃபார்மன்ஸை போட்டு ப்ரூட்டலான பீட்டிங் டுப்ரியா மேலே போட்டு ஃபேஸ் அடித்து குழப்பி ரவுண்ட் 4 கார்னர் ஸ்டாப்பேஜில் வின் பண்ணியிருக்காரு. அகெயின்ஸ்ட் ஆல் ஆட்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும். இன்ஃபேக்ட் 37 years ஆஃப் ஏஜ். ஸோ நிறைய பேர் வந்து அன்வான்ட் டைட்டில் ஷாட், நானே அதான் சொன்னேன். ஏன்னா இப்போ டைட்டில் ஷாட் அர்மான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, எதுக்கு கேஜிக்கு கொடுத்தீங்க இன்டர்ம் சாம்பியன் அப்போ கேட்டேன். பட் இப்போ அதுக்கப்புறம் இப்போ டைட்டில் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிருந்தாங்க, ஸ்கில் செட்டை கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் ஆஃப்டர் மேக்ஸ் ஆலவே கேஓக்கு அப்பவுமே ரிட்டைர்மெண்ட் பற்றிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஈவன் கேஜியே ரிட்டைர்மெண்ட் பற்றி யோசிச்சாரு. ஏன்னா நான் வந்து டைட்டிலுக்காக மட்டும் தான் சண்டை போடுறேன். நான் வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஸ்டார் ஃபைட்ஸ்க்குலாம் சண்டை போடுவாங்க, மணிக்காகலாம் சண்டை போடுவாங்க. கேஜி அப்படிலாம் இல்லை, டிசிப்ளின் கை. இன்ஃபேக்ட் நான் ஃபேமிலி கூட அவர் வந்து மேரேஜ் கூட பண்ணிக்கல. ஸ்டில் நான் வந்து டைட்டில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் அவ்வளோ சாக்ரிஃபைசஸ், அவ்வளோ ஹார்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கான ஒரு பலனாக தான் நான் இந்த ஃபைட்டை பார்க்குறேன். அதுக்கு யூனிவர்ஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் நான் சொல்கிறேன். பட் அட் தி எண்ட் கேஜியோடைய ஹார்ட், அந்த வாரியர் ஸ்பிரிட் மென்டாலிட்டி தான் வந்து இந்த வின்னுக்கான காரணம். ஸோ ஃபைட் ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இலியா டுப்ரியா நமக்கு தெரியும் ரவுண்ட் 1லேயே வந்து நான் முடிச்சிடுறேன் ஒரு செம்மையான ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருந்தார். பயங்கரமாக பேசினார். அவர் யூஸ்வலாகவே பேசுவார், கரெக்டாக அதை செய்வார். அதனால தான் அந்த ஒரு பிலீஃபே வருது. அதனால தான் நிறைய ஃபேன்ஸ் வந்து அவர் நம்புகிறாங்க. இவன் சொல்கிறான்டா, சொன்னால் செய்வான்டா, சொல்லி அடிக்கிறான் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் இந்த ஃபைட்டுக்கு ஒரு ஸ்டெப் அஹெடாகவே ரொம்ப ஓவராக போயிட்டாரோ அப்படின்றது ஒரு கொஸ்டின் வருது. அதை பற்றி நம்ம எண்டில் பேசலாம். ஸோ ஃபைட் ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கார்டில் வந்தார். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது. என்னடான்னு நான் யோசிச்சிட்டே இருக்கேன். ஆல்சோ மதிக்காமல் ஃபுல் ஃபார்வர்டில் வந்தார். நீங்கள் எங்களை லைவ் ரியாக்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும்னா ஒரு 10 to 20 seconds பார்த்துருப்பேன். பார்த்துட்டு இவன் சொல்லிட்டான் ஏறுறான், ஈகோல ஏறுறான் அப்படின்றத நான் எனக்கு இன்ஃபேக்ட் நான் வந்து நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னேன் ஐ மீன் இலியா ஃபேன். ஸோ நான் கிட்டத்தட்ட புலம்பிட்டு தான் இருந்தேன். ஏன்னா நீங்கள் ரவுண்ட் 1லேயே கேஜி அவ்வளோ ஈஸியாக முடிக்க முடியாது. கேஜி நாக் அவுட் ஆனது எல்லா ஃபைட்ஸும் எடுத்து பாருங்க. ஒரு ப்ரூட்டலான ஒரு வாரில் அடிச்சு டேமேஜ் ஆகி டயர்ட் ஆகி அப்படி ஒரு ஷாட் கனெக்ட் பண்ணி தான் விழுந்திருப்பாரு. நீங்கள் வந்து ரவுண்ட் 1லேயே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு கேஜியை
சுத்தமா வதிக்காம ஏறினாரு. கேஜி கரெக்டா அந்த ஜாபை பிடிக்க ஆரம்பிச்சாரு. நான் ப்ரிடிக்ஷன்லேயே சொன்னேன், கேஜி ஒன்ஸ் அந்த ஜாபை பிடிக்க ஆரம்பிச்சாருன்னா நிறைய ஷாட்ஸ் கனெக்ட் பண்ணுவார். அண்ட் ஆல்சோ டர்ட்டி பாக்ஸிங்ல நல்லா வந்து அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம நல்லாவே பார்த்தோம். ஏன்னா ஜாப்ஸ் நல்லா லேண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஆல்சோ கேஜி சும்மா அந்த சிங்கிள் லெக்கை காட்டி இலியா கரெக்டாக டிஃபெண்ட் பண்றதுக்கு ஸ்ப்ரால் பண்ணி ஹிப்பை பின்னாடி எடுக்கிறாரு, அப்போ கட். இது நிறைய காம்போ நல்லா லேண்ட் ஆயிருந்தது. கேஜி கரெக்டான டைம்ல எப்பெல்லாம் இலியா வந்து உள்ள வந்து அடிக்கலான்னு பாக்குறாரோ ஒன்னு ரேஞ்ச் விட்டு வெளில போறாரு, டக் பண்றாரு, இல்லைன்னா உள்ள என்டர் ஆகி டர்ட்டி பாக்ஸிங்ல ஷார்ட்ஸ் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஈவன் அந்த டக் பண்றது நம்ம ஒரு வீக்னஸா சொன்னோம், அவ்வளோ தூரம் கீழே குனிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா இலியா வந்து காம்போ போட்டு அடிக்கணும்னு ஏறாரா, ஃபேஸுக்கு அடிக்கணும்னு ஏறும்போது ஹெட் கீழே இருக்கு. நான் ப்ரிடிக்ஷன்ல சொன்னதே தான். ஸோ கை மேலே போது, முடிஞ்சோடனே இப்படி வந்து ஓவர் ஹேண்ட். ஸோ இதெல்லாமே நல்லாவே லேண்ட் ஆகிருந்தது இலியா டொப்புரியா கேஜியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு, அவரு ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு தான் நான் சொல்லுவேன். ரவுண்ட் நல்ல முடிக்கிறேன்னு சொல்லி ஃபுல்லா ஏறினா நிறைய ஜாப்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாரு, நிறைய டேமேஜ் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சாரு. பட் ஸ்டில் அந்த ப்ரெஷர் அது விடவே இல்லை. நான் சொன்னேன் நான் உன்னை அடிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்சுக்கெல்லாம் போனாரு. கேஜியும் சும்மாலாம் கிடையாது. கேஜி அவ்வளோ எக்ஸ்சேஞ்சஸ், அவ்வளோ ஃபைட்டர்ஸோட போட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் இலியா டோப்ரியா ஃபேஸ் பண்ண ஆப்போனன்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அலெக்ஸ் பெரேராவா இருக்கட்டும், மேக்ஸ் ஒலிவேரா இருக்கட்டும், சார்ல்ஸ் ஒலிவேரா இருக்கட்டும், அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வில்லிங்காவே இல்லை. சார்ல்ஸ் கொஞ்சம் வந்தாரு, பட் அவரு சின்னக்க கொஞ்சம் யோசிச்சு இருந்திருக்கணும், பிளைண்டா வந்துருக்க கூடாது எக்ஸ்சேஞ்சஸ்க்கு. பட் இங்க கேஜி கரெக்டா அதை ரோல் பண்ணி ஷார்ட் ரிசீவ் ஆனா கூட நான் ஒன்று திருப்பி அடிக்கிறேன்டான்ற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுதான் வந்து நான் மென்டாலிட்டி அண்ட் பவர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ எடுத்தேன், அதை ரிலீஸ் பண்ண முடியல, எங்கள் எடிட்டர் பிஸி ஆனதுனால. நான் அதில் வந்து நான் எக்ஸாக்டாக தான் சொல்லியிருந்தேன், கேஜி மாதிரி ஒரு ஆப்போனண்ட்டை வந்து இலியா டோப்ரியா வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா அவருக்கு இருக்க அந்த மென்டாலிட்டி அண்ட் பவர் தான் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸை வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்சேஞ்சஸ் வின் பண்ணால் தான் நீங்கள் டோப்ரியா கிட்ட வின் பண்ண முடியும்னு. ஆல்சோ இது லாஸ்ட் ஃபைட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த 101% கொடுப்பாரு, அவ்வளோ ஈஸியாக போக மாட்டாருன்னு நான் சொன்னேன். எக்ஸாக்டாக இந்த 3 பாயிண்ட்ஸும் இந்த ஃபைட்டில் ஷோகேஸாக இருந்தது. ஸோ ரவுண்ட் 1 அப்படி போச்சு. ரவுண்ட் 1 எண்டில் வந்து இலியா டோப்ரியா அந்த பாடி ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ராக் ஆனார் இன்ஃபேக்ட் கேஜி ரவுண்ட் 1ல. நீங்கள் ஒரு ஷாட்டும் வரும்போது அவ்வளோ ரியாக்ஷன் நம்ம ஃபேஸில் தெரியும். ஏன்னா இது டெட்லி பவர் இருக்கு டோப்ரியா கிட்ட. ஸோ நமக்கு தெரியுது, பட் கேஜிக்கும் தெரியும். கேஜியும் ராக் ஆனார். ஆனால் அந்த மென்டாலிட்டியில பிடிச்சி திருப்பி ரிட்டர்ன் கொடுத்தா இருப்பாருங்க, அதுதான் அந்த ஹைலைட் கேஜி அப்படின்னு நான் சொல்லணும். ரவுண்ட் 2ல சேம் அதே தான். நான் ஒன்று சொல்லிட்டேன், நான் ஒன்று முடியணும். ஃபுல்லா ஏற ஆரம்பிச்சாரு. பாடி ஷாட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இறங்க எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. கேஜி மனுஷன் எப்படி நின்னானே தெரியல. ஒரு ஷாட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட கீழே தான் உள்ள போனாரு, விழுந்துட்டாரு. இலியா லைட்டா அப்படி போனவனே விழுந்துட்டாரு. இலியா வந்து அங்க எந்திரிக்க விட்டு அடிச்சிருக்கணும், பட் மவுண்ட் எடுத்துட்டாரு. மவுண்ட் டாமினன்ட் பொசிஷன் கொடுத்துட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டயர்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ப்ரெஷர் போட்டு அவ்வளோ டேமேஜ் ரிசீவ் பண்ணிட்டாரு. இப்போ நீங்க வந்து இஸ் அ பவர் ஸ்ட்ரைக்கர், ஃபாஸ்டா இருக்கும் அவருடைய ஹேண்ட்ஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கார்டியோ. கார்னர் மெக்ரெகர் எடுத்துக்கோங்க, இஸ் அ பவர்ஃபுல் கை, நல்லா ஸ்பீடா இருப்பாரு, அக்யூரேட்டா இருப்பாரு. அவருக்கு கார்டியோ பாத்தீங்களா, ஆஃப்டர் ரவுண்ட் 2 ஃபுல் டிப் ஆவார். இங்க இலியா வந்து ரவுண்ட் 1லயே ஃபுல்லா கொடுத்தாரு. ரவுண்ட் 2லயும் ஃபுல்லா போக ஆரம்பிச்சு அந்த பாடி ஷாட் எல்லாம் ஃபுல் டிகின். நான் அடிச்சிட்டேன், உனக்கு ஹர்ட் ஆயிட்டே இருக்கு, ஃபுல் டிகின். ஏன்னா கேஜிக்கு ஷெல்லப் ஆயிருக்காரு. ரெண்டு சைடும், இந்த சைடு ரைட்ல 2 வைக்கிறாரு, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் அப்பர் மாதிரி கொஞ்சம் மேலே ஏத்திட்டு சைட்ல ஃபுல்லா ஏத்துனாரு. நல்லா வேலை செஞ்சது. அதான் நான் சொன்ன மாதிரி அப்புறம் கிரவுண்டுக்கு போச்சு. திருப்பி எந்திரிக்க சொல்லி அடிச்சிருக்கணும். ஏன்னா அங்க கேஸ் ஆகி மூச்சலுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு ஃபார் கேஜி. பட் இவர் டாப்ல இருக்கவர் கேஜி அழகா சப்மிஷன்லாம் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இலியா டோப்ரியா ஆம்பாருக்கு ட்ரை பண்ணாரு, மவுண்டட் ட்ரையாங்கிள் ட்ரை பண்ணாரு. பட் அங்க கேஜி சப்மிஷனை டிஃபெண்ட் பண்ணி அவரு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டாரு. இலியா டோப்ரியாவும் டயர்டுன்றதுனால அந்த பொசிஷனை கிவ் அப் கொடுக்காம அங்கேயே கண்ட்ரோல் பண்ணி அந்த ரவுண்டை சீல் பண்ணிட்டாரு. ஸோ அப்புறம் ரவுண்ட் 3 ஆரம்பிச்சது. ரவுண்ட் 3 இலியா கம்ப்ளீட்லி கான். சும்மா வந்தாரு, ஹேண்ட் ஸ்பீட் இல்லை, ஹேண்ட்ல பவர் இல்லை. என்ன கேட்டீங்கன்னா கேஜி நினைச்சிருந்தா அங்க ஒரு ஒரு பிரால், ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு போய் இன்னும் நிறைய டேமேஜ் போட்டுருந்தா அங்க ஒரு கிளீனான ஒரு ஃபினிஷே, ஒரு ஹைலைட் ஃபினிஷ் கூட எடுத்திருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இல்லையா அந்த ரவுண்டை வந்து விட்டுட்டு நம்ம ரவுண்ட் 4ல இருந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் தான் பண்ணிட்டு இருந்தார். அந்த ரவுண்ட்ல தான் கேஜி வந்து ஒரு ரைட் ஹேண்ட் கனெக்ட் பண்ணி இல்லையா விழுந்திருப்பாரு நினைக்கிறேன். ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 தெரியல, பட் நடந்திருக்கும் இது. ஸோ இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா அங்கே ரவுண்ட் 3 எடுத்திருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருந்தேன். அண்ட் ரவுண்ட் 3 உடைய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் உள்ள வந்தாரு. டாக்டர் உள்ள வந்து சும்மா இப்படி பண்ணாரு, நோப்பா முடிச்சிடலாம் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டாரு. பட் இல்லையா நோ ஐ வாண்ட் டு ஃபைட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்க டாக்டர் அந்த ரீசன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இல்லையா கார்னர்ல தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா இல்லையா வந்து ஐ கேனாட் சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு.
ஸோ ஸ்னீக்கியாக அந்த டயர்டை வந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நிமிஷம் 1 மினிட் பிரேக்கு எக்ஸ்ட்ரா 1 நிமிஷம் ஆச்சு டாக்டர் வந்து பார்த்ததுனால. ஸோ அதை பிளான் பண்ணி பண்ணாங்களா இல்லை என்னன்னு தெரியல. பட் ஐ திங்க் இலியாக்கு வந்து ரெண்டுமே தான் நான் நினைக்கிறேன். கார்னர்லேருந்தும் ஓகே நமக்கு கொஞ்சம் டைமும் கிடைக்கும். ஆல்சோ இலியாக்கு வந்து ஐ திங்க் ஒரு சைட் பார்க்க முடியல, ரவுண்ட் 1லேயே பார்க்க முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரைட் சைடில் இன்ஜுரி ஆயிருந்தது. இலியா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கை வச்சு இங்கே ஒரு மாதிரி கவர் பண்ணிட்டு இருந்தார், காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ரவுண்ட் 1 ரீவாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ரைட் ஐ வந்து அப்பவே கொஞ்சம் தெரியாமல் ஆரம்பிச்சிச்சு. லெஃப்ட் வச்சு தான் சண்டை போட்டார்னு நினைக்கிறேன். பட் ரவுண்டு 4 எண்டில் 2 கண்ணும் ஸ்வெல் ஆயிருந்தது. மூஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. கேஜி சொன்னார், ஐ வில் லீவ் மை மார்க் ஆன் யுவர் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா ஆல்சோ ஹி திங்ஸ் இஸ் காட், யாராலையும் அடிக்க முடியாது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ வில் பீட் யூ அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு மென்டாலிட்டியில் இருந்தார் கேஜி. அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். அவருடைய மார்க்கை வந்து இலியாவுடைய ஃபேஸில் வச்சுட்டாரு. ஸோ ரவுண்டு 4 எண்டில் வந்து இலியா வந்தோடனே அவங்க பிரதர் வந்து அலெக்சாண்டர் டோப்ரியா வந்து பார்த்தாரு. இவனால் பார்க்க முடியல அப்படின்னு தெரிஞ்சோடனே நோ வில் ஃபினிஷ் த ஃபைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்னரில் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஃபைட்டை. இலியா டோப்ரியா அப்படியே கீழே ஃபேஸ் பண்ண முடியாமல் அப்படியே கீழே ஒரு எம்பாரசிங் லாஸாக தான் இருந்தது. ஒரு பக்கம் த்ரில், ஒரு பக்கம் ஆகனி. ஏன்னா ஜஸ்டின் கேஜ் மேலே ஏறி அப்படி அவருடைய செலிப்ரேஷன், பேக் ஃபிளிப் அடிக்கிறாரு. ஹைலைட்டான வின்னுங்க. ஒயிட் ஹவுஸ் கார்டு, அமெரிக்கன், அண்டர் டாக் இலியா டோப்ரியா, அன்டிஃபீட்டட் ஃபைட்டர், லெஜண்ட் மேலே லெஜண்ட் கேஓ பண்ணியிருக்காரு, அவ்வளோ பேசுறாரு. ஸோ அந்த இன்ஃபேக்ட் 6-1 அண்டர் டாக்லாம் சொன்னாங்க. அவரை நான் ஒன்று வந்து முடிக்கிறேன்னு சொல்லி இன்ஃபேக்ட் ஜட்ஜஸோட ஸ்கோர் கார்ட்லையும் 3-1 லீடிங்கில் தான் இருந்தார் கேஜி. பட் ஐ பர்சனலி ஹேட் இட் 2-2. ஸோ இன்னும் ரவுண்டு போயிருந்தா 5th ரவுண்டு ஜெயிக்கிறவங்களுக்கு தான் வின்னுன்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன். பட் அந்த டேமேஜ் ப்ரூட்டல். கேஜியோடைய யூஸ்வலான ஆப்போனன்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இலியா டோப்ரியா ஆக்கிட்டாரு. ஸோ இப்போ இலியா டோப்ரியா லாஸ் ஏன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறீங்க ஈகோன்னு. நானும் அதான் சொல்கிறேன், ஈகோ அண்ட் ஒரு அன்வான்ட் அக்ரெஷன். நான் சொல்லிட்டேன்னு ஏற ஆரம்பிச்சாரு. இது நீங்கள் வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒரு சைடு நெகட்டிவாக பார்ப்பீங்க, ஒரு சைடு நான் பாசிட்டிவாகவும் பார்க்குறேன். நெகட்டிவாக ஏன் பார்க்குறீங்கன்னா, எப்படா நீ வந்து மேட்ச்சுக்கு முன்னாடியே செலிப்ரேட் பண்ணுவேன், மேட்ச்சுக்கு முன்னாடி கேஜி மாதிரி ஒரு ஆள் நீ முடிச்சிருவேன்னு சொல்லுவியா ரவுண்ட் 1ல் வாங்கினியா? இப்போ ஆக்சுவலாக அவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்க அவரை. அதெல்லாம் நான் குறை சொல்ல. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, இஃப் யூ ஹாவ் த பவர் டு கிவ் யூ ஹாவ் டு டேக் இட். ஸோ இப்போ வந்து இலியா கண்டிப்பாக ஹி ஹாஸ் டு டேக் இட். இந்த ட்ரோல்ஸ் ஃபன் பண்ணுறது எல்லாத்தையும் ஹி ஹாஸ் டு டேக் இட். ஒரு அன்பீட்டபிளான ஆரா வந்து இலியா லூஸ் பண்ணியிருக்காரு இந்த ஃபைட்டில். என்னை வந்து டச்சே பண்ண முடியாது, நான் வெல்டர் வெயிட் இஸ்லாம்லாம் கால் அவுட் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ அதுதான் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஹேட்ரடே. அவ்வளோ பேசினால நான் வாங்கிட்டேல அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. பட் நான் இப்போ இந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் நான் சொல்கிறேன் பாருங்க. இலியாவுடைய மென்டாலிட்டி என்னன்னா, ஹி ஆல்வேஸ் திங்ஸ் நான் வந்து லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை விட நான் வந்து 1 ஸ்டெப் அஹெடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய மென்டாலிட்டி. நீங்கள் நல்லா பாருங்க, ஒல்கனாவ்ஸ்கி நான் ஃபினிஷ் பண்ணுறேன்னு சொன்னார், ஃபினிஷ் பண்ணார். அடுத்து மேக்ஸ் ஹாலோவே இவரை யாரும் நாக் அவுட்டே பண்ணதில்லை, நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் ஹாலோவே நாக் அவுட் பண்ணார். சார்ல்ஸ் ஒலிவேரா நான் ரவுண்ட் 1ல், அதுவும் எங்கள் ஃபெதர் வெயிட்லேருந்து லைட் வெயிட், ஃபெதர் வெயிட் பெல்ட்டை வெக்கேட் பண்ணிட்டு நான் லைட் வெயிட் போய் நான் வந்து பெல்ட் அடிக்கிறேன், 2 டிவிஷன் சாம்பியன் நான் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சார்ல்ஸ் ஒலிவேரா ரவுண்ட் 1ல் ஃபினிஷ் பண்ண சொல்லி ரவுண்ட் 1ல் ஃபினிஷ் பண்ணார். ஸோ இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே டாப் ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ அதுக்கும் மேலே நான் சார்ல்ஸ் ரவுண்ட் 1ல் முடித்தேன். ஸோ அதுக்கும் மேலே நான் என்ன பண்ணுறது, கேஜி மாதிரி ஒரு ஆள், ஒரு பயங்கரமான ஒரு ப்ராலர், வைலண்டான ஒரு ஃபைட்டர், நான் ரவுண்ட் 1ல் முடிக்கிறேன். அந்த மென்டாலிட்டி, அந்த ஒரு மென்டாலிட்டி தான் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு டாக்கே வந்தது அவர் மேலே, இந்த அளவுக்கு ஒரு ஹைப்பே அதனால தான் வந்தது. ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி தான் இங்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் இப்போ அந்த மென்டாலிட்டி நீங்கள் குறை சொல்ல முடியுமா அப்படின்றது என்னுடைய கொஸ்டின் நம்பர் 1. ஆக்சுவலி அவங்க ஸ்மார்ட்டாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். பட் நான் என்ன டாப் பண்ணும், மேலே போகணும். இப்போ நீங்கள் வந்து ரவுண்ட் 1ல் ஜஸ்டின் கேஜியை கேஓ பண்ணிட்டாரு, சரியா? அப்போ என்ன பேசியிருப்பீங்க, புரியுதா உங்களுக்கு? ஸோ ஹீ இஸ் பெட்டிங் எவ்ரி திங் ஆன் ஹிம்செல்ஃப். நான் வந்து இப்போ நான் 100 ரூபா கட்டுறேன்னா எனக்கு வந்து ஒரு 150 ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே நான் வந்து ஒரு 10,000 ரூபா கட்டுறேன்னா எனக்கு ஒரு 15,000 ரூபா ரிட்டர்ன் வரும்ல. அந்த மாதிரி தான் இலியா டோப்ரியா இஸ் பிளேயிங். ஸோ இஸ் புட்டிங் எவ்ரி திங் ஆன் த லைன். எவ்ரி திங் இன் த சென்ஸ் அவருடைய எம்பாரஸ்மெண்ட், அவருடைய நேம், அவருடைய எல்லாமே, அவருடைய ஃபேம் எல்லாத்தையுமே ஹீ இஸ் புட்டிங் ஃபார் தட் க்ளோரி. அந்த ஒரு கோட் ஸ்டேட்டஸில் நான் வந்து, ஏன்னா இன்ஃபேக்ட் நானே சொல்லியிருக்கேன், இட்ஸ் ஜென்ரேஷனல் டேலண்ட். நான் ஐ ஸ்டில் பிலீவ் இட். ஆனால் இந்த ஃபைட்டில் நான் அந்த ஜென்ரேஷனல் டேலண்ட் ஃபைட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஹி வாஸ் கம்ப்ளீட்லி ஓவர் இஸ் ஹெட். அந்த ஈகோவில் அப்படி சண்டை போட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அதை நீங்கள் குறையும் சொல்ல முடியாது, ஏன்னா அதுதான் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் ஹீ இஸ் தட் கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி உள்ள ஒரு ஃபைட்டர். இப்போ இது உடனே வந்து நீ இலியா ஃபேன், நீ முட்டு கொடுக்குற அப்படிலாம் சொல்ல முடியாது. திஸ் இஸ் த ஹார்ஷ் ட்ரூத் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன்.
நீங்க என்ன பிலீவ் பண்றீங்களோ பண்ணிட்டு போங்க. ஆல்சோ இப்போ இது வந்து ஒரு ப்ரூட்டலான லாஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாரி எக்கச்சக்கமா வாய் விட்டுருக்காரு. இப்போ எக்கச்சக்கமா ட்ரோல் பண்ண போறாங்க. அத இப்ப நீங்க கிரவுண்ட் விட்டு அவர் வெளில போகும்போதே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கவர் அப் பண்ணிக்கிட்டு யாருமே ஃபேஸ் பண்ணாம அப்படியே தான் கொண்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. பட் ஹீஸ் ஹம்பிள் இன் டிஃபீட். ஏன்னா நீங்க முடிச்ச உடனே நோ எக்ஸ்கியூசஸ். கேஜி நீங்க சொன்ன மாரி என்ன பீட் பண்ணிட்ட, என் ஃபேஸ வந்து மாத்திட்ட அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருந்தாரு ஆஃப்டர் லாங். அதையுமே ஒரு சில பேர் குறை தான் சொல்ல போறீங்க. பட் இந்த லாஸ் 2 விஷயம் பண்ணும் ஃபார் இலியா டோப்புரியா. எய்தர் இது வந்து இன்னும் ஃபயர் பண்ணி, இன்னும் அவர மோட்டிவேட் பண்ணி, இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இந்த ஈகோ இல்லாம மூவ் பண்ண வச்சு ஒரு கம்பேக் குடுப்பாரு. அப்படி இல்லன்னா இந்த இந்த ஒரு அஷேம்டு, இந்த ஒரு எம்பாரஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ண முடியாம நான் உடனே ஒரு என் ஃபேமை வந்து நான் திருப்பி கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டேக் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இப்போ நான் வந்து சொல்லி அடிக்கல, நெக்ஸ்ட் டைம் நான் சொல்லி அடிக்கிறேன், நான் பெருசா சொல்லி அடிக்கிறேன். இப்போ நான் சொன்னேன் தெரியுமா ஒரு மென்டலி அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு, அதுக்கும் மேலே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி பிக்கஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹி ஹேஸ் டு டேக் டைம், நல்லா ரெக்கவர் ஆகணும். ஆர்பிட்டல் ஃப்ராக்சர்லாம் சொல்றாங்க. ஆல்சோ மென்டலி அவர் ரெக்கவர் ஆகணும். அவருடைய பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ அது எல்லாமே ஒரு பார்ட், கண்டிப்பா ஒரு பிகர் பார்ட் ப்ளே பண்ணி இருந்திருக்கும். நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கும் அவருடைய கேம்ப்ல. பட் த்ரூ அவுட் ஆல் திஸ் அவருடைய பிரதர் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐ கேனாட் லெட் மை பிரதர் ஹர்ட் எனிமோர். அவரால் பார்க்கவே முடியல நான் எப்படி சண்டை போடணும். உடனே அவர் தான் ஸ்டாப் பண்ணார். ஃபுல்லா இலியா டோப்புரியா கண்டிப்பா வந்து நீங்க எல்லாரும் ஏதாவது வம்பிழுப்பீங்கன்னு சொல்லி ஃபுல்லா ப்ரொடெக்டிவா ஷோல்டர் மேல ஹேண்ட் போட்டு யாராவது வந்தாங்கன்னா உள்ள விடாம பாதுகாப்பா கொண்டு போனாரு. கிட்டத்தட்ட இந்த நேட் டியாஸ் பிரதர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நான் டோப்புரியா பிரதர்ஸை பார்க்குறேன். ஒரு நல்ல பிரதர்ஹுட். ஸோ எஸ், ஸோ டோப்புரியா இந்த ரெண்டு வழிகள் இருக்கு. நீங்க ஆனால் ரெக்கவர் ஆயிட்டு ஹி ஹாஸ் டு கம்பேக் பண்ணும்போது யாரை கால் அவுட் பண்ணி ஃபைட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஐ வாண்ட் ஹிம் டு ஃபைட் அர்மான் சாருக்கியன். ஏன்னா இப்போ நான் சொன்னேன்ல, நீங்க திருப்பி நான் உடனே வந்து அந்த லெவலுக்கு நான் சொல்லி அடிக்கிறேன் அப்படிலாம் பண்ணவே தேவை. அர்மானை பீட் பண்ணாலே போதும். பிகாஸ் அர்மான் கிட்ட முன்னாடி நல்லாவே பேசியிருக்கீங்க, அப்புறம் அவங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் வந்து கரெக்டான ஒரு கேம் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் டோப்புரியா, ஏன்னா இந்த ஃபைட்ல பிளைண்டா ரஷ்வின் பண்ணாரு, இன்னும் கொஞ்சம் கரெக்டா டாக்டிக்கலா உள்ள போயிருந்திருக்கலாம். அந்த பிரேக் டவுன்ல உங்களுக்கு தெரியும், நாங்கள் சீக்கிரமே பிரேக் டவுன் வீடியோ போடுறோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி டெக்னிக்கலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த ஃபைட் அப்ரோச் பண்ணாரு டோப்புரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிய வரும். ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் அர்மான் சாரிக்கை நான் ஃபேஸ் பண்ணணும். அதை பீட் பண்ணாருனாலே எனக்கு அவருடைய மொத்த இப்போ லூஸ் பண்ண எல்லாத்தையும் திருப்பி ரீகெயின் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஆர்எல்ஸ் நல்லா ரெக்கவர் ஆகிட்டு அப்போ டிவிஷன் எப்படி இருக்கோ பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் ஜஸ்டின் கேஜி இப்பயே ரிட்டையர் ஆனாலும் நல்லா இருக்கும். அந்த ஹை ஆஃப் த ஹைல ரிட்டையர் பண்ண மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் அவரும் யோசிக்கிறேன், நான் வீட்டில் போய் பேசிட்டு தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆர்எல்ஸ் அர்மான் இருக்காரு, பட் அர்மானை வந்து யூஎஃப்சி உடனே கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா இந்த வாட்டி பேக்கப்பா இருக்க சொன்னாங்க, பட் பேக்கப்பா இல்லாமல் போய் ரெசில் பண்ணியிருக்காரு. சார்ல்ஸ் ஒலிவேரா இஸ் அ குட் ஆப்ஷன். ஏன்னா கேஜி லாஸ் ஆயிருக்காரு. ஸோ அந்த லாஸை நான் திருப்பி எடுத்துட்டு போலான்ற ஒரு இச்சு கண்டிப்பா ஜஸ்டின் கேஜி இருக்கும். ஆல்சோ டைட்டில் இப்போ கையில் இருக்கு, இன்னொரு நல்ல மணி கிடைக்கும். நான் பட் மணிக்காக ஒரு சண்டை போடல, பட் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, நான் ஒரு லாஸ் ஆயிருக்கேன், அந்த லாஸை நான் திருப்பி அதை எடுத்துட்டு போயிடுறேன். ஏன்னா டஸ்டின் கிட்ட ஒரு வாட்டி லாஸ் ஆயிருந்தாரு, கம்பேக் கொடுத்து வின் எடுத்தார். ஸோ அந்த மென்டாலிட்டியில மேபி சார்ல்ஸ் ஒலிவேரா கிட்ட ஒரு ஃபைட் போடலாம். அதுக்கப்புறம் மேக்ஸ் திருப்பி ஏதாவது ரிட்டர்ன் கொடுத்தாரா, மேபி மேக்ஸ் ஒலிவேரா கிட்ட ஒரு ஃபைட் போடலாம். இல்லை அதுக்குள்ள அர்மானை புஷ் பண்ணி ஏதாவது கொலாறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் அர்மான்கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபேஸ் பண்ணாருன்னா என்ன பண்ணுவார் அர்மான்? ஏன்னா இங்கே இலியா டோப்புரியா மென்டலி பிரேக் பண்ணாரு. ப்ரிடிக்ஷன்ல வந்து கேட்கும்போது நான் சொன்னேன், ஜஸ்டின் கேஜி வின் பண்ணா எப்படி வின் பண்ண முடியும்? நான் சொன்னேன், நீங்க வந்து கண்டிப்பா ஒரு சான்ஸ் எடுத்து தான் பார்க்கணும், டேட்டி பாக்ஸிங் போடணும். கோச் சொன்னார் லோ கிக்ஸ் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும், வெப்பன்ஸ்ல சொல்லியிருந்தாரு. பட் நான் கிளியரா சொன்னேன், அந்த மென்டாலிட்டி நீங்க பிரேக் பண்ணணும். கேஜியோ அதான் சொன்னார், இவன் வந்து ரவுண்ட் 1 முடிக்கிறேன்னு சொல்லி புட் ஹிம்செல்ஃப் இன் அ கார்னர். ரவுண்ட் 1 நான் தாண்டிட்டா என்ன பண்ணுவேன்? நான் இனிஷியல் ரவுண்ட்ஸை நான் கடந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்? நான் உன் மேல ஹேண்ட்ஸ் லேண்ட் பண்ணி டேமேஜ் கிரியேட் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்? நானும் அதான் கேட்டேன். நீங்க மென்டலி அங்க வந்து இலியாவை பிரேக் பண்ண மட்டும் தான் ஃபைட்டை பிரேக் பண்ண முடியும். ஆல்சோ நீங்க வீக்கான பொசிஷன்ல இலியா டோப்புரியா நம்ம பார்த்தது இல்லைன்னு சொன்னோம். இந்த ஃபைட்ல நம்ம ஃபுல்லாவே அவரோட வீக்னஸை பார்த்தோம். டயர்ட் ஆயிட்டாரு, கேஜ் கார்னர்ல புஷ் பண்ணாரு, அந்த ஹெட் கிக்ஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணாரு. ஒரு செம்மையான ஒரு கேம் பிளானை கேஜி போட்டிருந்தாரு. அவரை மென்டலி பிரேக் பண்ண வச்சிருந்தாரு ஜஸ்டின் கேஜி. ஸோ அதனால தான் இந்த ஃபைட்டை வந்து இலியா டோப்புரியா லாஸ் ஆயிருக்காரு. அண்ட் கேஜிக்கு இந்த ஒரு பயங்கரமான ஒரு வின்
கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஃபைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அந்த யூஎஃப்சி ஃபைட் யூஎஃப்சி ஒயிட் ஹவுஸ் கார்டை பற்றி ஃபுல் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ மெயின் ஈவெண்ட் அண்ட் கோமெயின் ஈவெண்ட் பிரேக் டவுன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ artafighting.in வெப்சைட் வந்து செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் வி ஆர் கோயிங் டு லான்ச் AOF 30 days MMA ஸ்ட்ரைக்கிங் ப்ரோக்ராம். ஒரு ஆன்லைனில் நீங்கள் வந்து MMA லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் ஆன் கோச் கைடன்ஸோட கம்ப்ளீட்டாக உங்களுக்கு MMA ஸ்ட்ரைக்கிங் கற்றுக்கணும், ஆனால் பக்கத்தில் ஜிம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் செக் பண்ணி பாருங்கள். இட்ஸ் ரியலி குட் ப்ரோக்ராம். ஸோ அதோட நான் இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஒரு பயங்கரமான ஈவெண்ட் UFC ஒயிட் ஹவுஸ் பார்க்கறதுக்கு ப்ரொடக்ஷனாக பயங்கரமாக இருந்தது. பின்னாடி ஒயிட் ஹவுஸ் வீடியோ இதுலேருந்து லைவ் ஆர்கெஸ்ட்ரா, அவங்க வாக் அவுட்ஸ்லேருந்து ஃபைட்டர்ஸ் வர்றது, ஒரு சில ஆரா ஃப்ரேமிங் மூமெண்ட்ஸ்லாம் நிறையா இருந்தது. ஃபார் டியேகோ லோபஸ், ஃபார் அலெக்ஸ் பெரேரா அண்ட் இலியா டுப்ரியா, ஈவன் ஜஸ்டின் கெய்ஜிக்கு. ஸோ நல்ல ஈவெண்ட். பட் ஒன்ஸ் இன் ஈவெண்ட் எனக்கு வந்து ஆனால் கொஞ்சம் ரொம்ப லாங்காக ஃபீல் ஆச்சு. நடுவில் நிறைய ஹிஸ்ட்ரி மூமெண்ட். பட் இது வந்து அமெரிக்காக்கான ஒரு ஈவெண்ட்ன்ற மாதிரி UFC ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் அப் UFC 329 கானர் மெக்ரெகர் வெர்சஸ் மேக்ஸ் ஹாலோவே. ஸோ உலகமே நிறைய பேர் வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு அட்டென்ஷன் வைக்க போகிறாங்க. ஸோ வி ஆர் பிரிங்கிங் யூ எவ்ரிதிங். நிறைய கண்டென்ட் போஸ்ட் பண்ணலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ், see you soon.